அதிபதி நாராயண செட்டியார். 9 கோடிக்கு அதிபதி நீதானா? அப்படி இருந்தாலும் ஜெயமாவூர் பட்டணத்துல நான் பணம் வட்டிக்கு விட்டுருந்தேன். எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி? 10 பைசா வட்டி. அப்ப உடனே வாங்கணும், உனக்கு உடனே கொடுப்போம். அதனால நான் வட்டி பணத்தை வாங்க வந்தேன். ஆனா இந்த நாட்டுல நான் உங்க வீட்டுல தங்கணும், ஒரு வீடு பார்க்கணும், ஒரு ரூம் ரூம் போதுமா? அது தேவை. அது தேவைன்னா பணம் எக்கச்சக்கமா செலவாகும். என்கிட்ட பணத்தை பத்தி நீ பேசுற? பணம் கட்டா 9 கோடிக்கு. அது மட்டும் இல்ல தம்பி, 10 கப்பல் ஆகாயத்துல பறக்குது. 10 கப்பல் ஆகாயத்துல பறக்குது. 10 ஏரோப்ளான் தண்ணியில போகுது. அப்படியே குத்துருவாங்க. ட்ரெயின் எல்லாம் தார் மேல போகும். அப்படி இருந்தாலும் அந்த ஊடு மட்டும் போதாது. சின்ன குட்டி எனக்கு பணம் வேணுமா? ஒரு குட்டி என்னடா 7 கிலோமீட்டர் 3 வருஷ காலமா சாந்தசில இருந்தா நான் ஆக்கி போட தின்னுட்டான். ஆமா, இப்ப யாருன்னா? இப்ப 9 கோடிக்கு அதிபதி நாராயண செட்டியார். யாரா இருந்தா என்ன? நமக்கு தேவை காசு, பணம் 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 பணம். எக்கச்சக்கமா இருந்தா எக்கச்சக்கமான ஆளு கொண்டு வர ஆளு கொண்டு வர. ஐயோ, ஐயா ஓடத்தில தண்ணீர், பெண்ணொருத்தி கண்ணீர், ஓடம் போய் வீடு சேருமா? ஏ ராசாதி ராசா, உன்னப்பு என்னைக்கு மாறுமா? ஓடத்தில தண்ணீர், ஓடம் போய் வீடு சேருமா? ஏ ராசாதி ராசா, உன்னப்பு என்னைக்கு மாறுமா? ஐயா ஊர் மனசு உன்னை தண்ணிக்கு பேசல வருதா? கண்டா போகி தலைமையில போட்டா பச்சா அந்த படுபாவி என் மண்டையை வளைச்சு விட்டாலே மனைவி தத்துவம் சொன்னாலே.
அவள் வார்த்தையை நான் கேட்கவில்லை. ஐயோ இப்பதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அம்மன் கொஞ்சம் சொன்ன பிரகாரம் என் வீட்டுல ஏற்றி வைத்த காமாட்சி அம்மன் திருவிளக்கு இது நாள் வரைக்கும் அவிழ்ந்ததே இல்ல. நான் இன்னைக்கு விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த விளக்கு அவிழ்ந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம் தெரியலையே. முருகன் ஏதோ சோதனை காட்டுகிறான். எனக்கு ஒரு யோசனை. ஒருவேளை நம்ம வீட்டுக்காரருக்கு எதனா ஆபத்து இருக்குமோ. சரி நான் என்ன சொல்றேன், போய் பார்ப்போம். மஞ்சள் ஆகட்டும் சந்தோஷமா இருக்கிறாருன்னா அவர் திரும்பி வந்துருவோம். இல்ல அவருக்கு எதனா ஒண்ணுன்னா நீதான் போய் காப்பா. வேற யாரும் ஆள் இல்ல. கண்டிப்பா சரி போய் பார்த்து வந்துடும். ஏன் சந்தேகம்? மண்டை ஒன்று போச்சா? மண்டை ஒட்டு போயிட்ட. மண்ணு அப்படி சொன்னா உனக்கு கேட்டாலும் உங்க பேச்சு இந்த செவிட முடியாம மண்டே வச்சு போயிட்டு இதெல்லாம் காப்பாத்து. பூச்சா வச்சுக்கிற கேட்டா அப்படிதான். பூச்சா வச்சுக்கிற கேட்டா ஐயா என்ன தொடாதேன்னு சொல்றீங்களே, நான் என்ன தவறு செய்தேன் ஐயா? கண்ணே கற்போ பாருங்க, பயப்பட வேண்டாம். இப்ப இருந்த சொத்து எல்லாம் வித்து எடுத்துட்டு போட்டேன். போய் நான் ஆஸ்பத்திரிக்கு இட்டு போறது கூட என்கிட்ட பணம் இல்லை. அதனால இந்த ராமாபுரம் தானே, ராமநாதபுரம், இந்த ராமநாதபுரத்தில் தெருவா பிச்சை எடுத்தாகிலும் அந்த முருகப்பெருமானுக்கு கற்பூரம் வாங்கி ஏற்றி முருகா என் கணவனுடைய மண்டையை உடைத்து விட்டால் தாசி, அதனால என் கணவர் உயிரை காப்பாற்று, என் தாலியை காப்பாற்றுறான் முருகன்னு அந்த முருகனை வேண்டேன். அதனால தெருவா பிச்சை எடுத்தால் ஏறி பிச்சை எடுக்கிற இந்த ஊர்ல என் பேரை சொல்லு. என் பேரை சொல்றி. பேரை சொன்னா பணம் கொடுப்பாங்களா? பொம்பளைக்கு பூரா தொடப்பட்ட ரெடியா வச்சுக்கிறாங்க. ஆம்பளை பூரா சேர்த்து எடுத்து வருவாங்க. சாந்தத்துல உயிரை பிடிக்க யம தர்மத்தால் வணக்கம் வணக்கம் எப்படி தாம்பராபுரி ஆண்டு வரக்கூடிய நான் தான் யம தர்மன். ஆமா, சூரிய பகவானுக்கும் சாயாதேவி அம்மனுக்கும் நாங்க பிறந்த பிள்ளைகள் 2 பேர். யார் யார்? யமன் ஒன்று, என் தம்பி சனியன் ஒன்று. ஆனா சனி இருக்கிற யம போக மாட்டான். யம போனா சனி அப்பளம் சனி போக மாட்டான். ஆனால் வேண்டி எனக்கு என்ன வேலை அப்படி என்றால் இதில் இருக்கின்றார்களே பாமர மக்கள், தீயரும்பு முதல் எருமகளாய் யானை வரை 8000 ஜீவராசிகளும் என்னென்னைக்கு என்ன உயிர் கணக்கு முடிந்து விட்டா. ஆமா, உயிரை கவர்வது என்னுடைய வேலை. அதனால வேண்டி என்னுடைய மந்திரி சித்ராபுத்திரன் எங்க இருக்கிறான் பாரு. ஐயா சித்ராபுத்திரா இங்க வாருமே. ஐயா இன்றைய தினம் யார் கணக்கு முடிந்திருக்கின்றார்? உடனே நான் பாக்குறேன்.
ஐயா சொல்லுப்பா. உன் கணக்கே முடிஞ்சு போச்சு. டேய், கேட்ட கேள்விக்கு பதில். ஐயா ஐயா சொல்லு. உலகத்தில் அந்த சாந்தசீலன் கணக்கு முடிஞ்சு விட்டது. ஓஹோ, ஜெயமாலினிக்கும் ஆ. ஜெயசேனனுக்கு பிறந்த அந்த சாந்தசீலன் சாந்தசீலன் உயிர் இன்னையோட முடிஞ்சு விட்டது. அதனால வேண்டி 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சு விட்டது. ஆ. நீ போக வேண்டாம், அவன் உயிரை பிடிக்க வேண்டும். அப்படியே. ஆனா இதுதான் சமயம் என்று என்னாச்சு? அதோ பாரு, ஊத்து பாரு. என்ன? அதோ பாரு, யம நிக்கிறாடி, யம நிக்கிறாடி. என் உயிரை பிடிக்கிறாடி. ஐயோ, யமன் வர்றான், நிக்கிறான், என் உயிரை பிடிக்க போறான்னு சொல்றியே தவிர நான் பார்க்கிறேன் என் கண்ணுக்கு யமனும் தெரியல, எவனும் தெரியல. அது யாரு? ஏய், எவன் ஒருத்தவன் சாவ போறானோ அவன் கண்ணுக்கு தான் யம தர்மம் தெரியுமா? தெரியுமா? யம நிக்கிறானே. நான் என்ன சொல்றேன், அந்த முருகப்பெருமானை உண்மையிலேயே நான் பூஜை செய்தவளாய் இருந்தா, என்னுடைய கற்பு தன்மை உடையவளாய் இருந்தா, உன் உயிரை உன் பக்கத்துல நான் உன் பக்கத்தில் இருக்கும் வரை எமனால உன் உயிரை பிடிக்கவே முடியாது. நீ பயப்பட நீ என் பக்கத்துல இருக்க. அவனை வந்து உயிரை பிடிப்பான். ஏய், வீசுனானே, யம தர்மம். மனைவி ஒரு கற்புடைய பெண். அதனால் வேண்டி அந்த அவனை பாசக்கையை வீசினால் அக்னி சுவாலை வீசுகின்றது. ஆமா, அதனால் அந்த சாந்த சிலருக்கு தாவி விடா ஏற்படுத்தினால், அந்த தண்ணி தாக்கம் ஏற்படுத்தி விட்டால் அவன் தண்ணி எடுத்து போயிடுவான். அந்த தண்ணி எடுத்து போயிடுவான். கற்பிட பெண் கற்பகவன் அந்த நேரத்துல சாந்த சிலர் உயிரை கவரலாம். அதனால் தாவி விடா ஏற்படுத்தினான். ஐயோ, தண்ணி 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 எங்க விக்கிறாங்க? தண்ணி 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 தண்ணீர் கொண்டு வர சென்று விட்டார். எமன் கொண்டு போவான் முன்முதலை. சத்து பொறுத்து உனக்கு நான் தண்ணீர் கொண்டு வருவதற்கு அரண்மனைக்கு போய்விட்டார். அந்த யமன் உன் உயிரை கவர்ந்து விடுவார் ஐயா. கவர்ந்து விடுவார். பாத்தீங்களா ஐயா? ஆட்டமாக பாத்தீங்களா? இவன் தண்ணி மேல போயிட்டாலும் யம தர்மம் என் உயிரை பிடிச்சுவான். இவன் எதனால தெரியுமா தண்ணி மண் வந்து கொடுக்கல? இந்த 3 வருஷமா இவளுக்கு இன்ப சுகத்தை கொடுக்காதனால இவனுக்கே நம்ம தண்ணி மண் வந்து கொடுக்கணும்னு சமயம் பார்த்து போய் வாங்குறா பாரு. நானும் பத்தியமா போட மாட்டேன். தண்ணி மண் அடி போறீங்க. தண்ணி மண் சரி சரிங்க, இங்கே இருக்க. அப்ப தண்ணி கற்பவல்லி சாந்த செலுத்தி தள்ளிவிட்டான். அதனால வேண்டி இதான் சரியான மறுமுறை வீசியாலே மன்னவர்க்கு ஏதாவது தீர்க்க படுத்திருக்கிறாரு. அதானே என்னாச்சு? ஒண்ணு தெரியல. செத்து போட்டாரா? என்ன மனமாரி சொல்றப்பா? செத்து ஏங்க? ஐயோ சாமி, ஐயா இறகி கல்லு மேல் கணக்கு எழுதா
என்ன மாறையிட்ட ராஜாவே உன்னை கணக்கு பிள்ளை என்று இருந்தாங்க ஐயா கணக்கையும் மறந்து விட்டோம் என்ன மாறையிட்ட வந்தாரானா என்ன விட்டு கையில கீறியா ஐயா நீங்க போனீங்களா சாமி ஐயா எனக்காட்டி மரம் பிறந்தோ என்ன மாறையிட்ட வந்தாராங்க நான் ஒரு அத்தை விட்டு மெத்த கட்டிய இன்னைக்கு அத்தை விட்டு மெத்தையே அவன் அரும்பு கட்டி தொங்குதுன்னா எனக்கு அரும்பு பொருத்தம் இல்ல மாண்டு போன அத்தை மாவா எனக்கு அம்மா இன்னைக்கு சொந்தம் இல்லை. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி வட்டம் கடம்பூர் ராமநாதபுரம் மலைவாழ் மக்கள் கிராமத்தில் எழுந்து அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து தெய்வீக இசை கடிகாரம் ஒலிக்கும் நேரம். நேரம் காலை 6 மணி. இன்று ஜூன் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. அந்த கற்பிணிய பெண் கற்பகவல்லி பூலோகத்தை ஒன்றை செய்த 48 நாள் பூஜை செய்த கற்பகவல்லிக்கு ஒரு மண்டலம் 40 நாள் பூஜை செய்த கற்பகவல்லிக்கு அதை நீ போய் அதனுடைய குறையை நீ தீர்க்க வேண்டும். மீண்டும் எழுப்பி கொடுக்க வேண்டும். அப்படி மீண்டும் எழுப்பி கொடுக்கவில்லை என்றால் காலதேவன்
வந்து செல்கிறானா அந்த யம தர்மம் வந்தா அந்த கற்பகாவல்லி வீட்டுக்காரர் செத்துட்டான் சாந்தசேகரன் உயிரை பிடிச்சுட்டா இருக்கிறான் ஆனா ஒண்ணு ஆனா அந்த கற்பகாவல்லி வீட்டுக்காரர் உயிரை நீ மீட்டு கொடுக்கலன்னா வீட்டை கொடுக்கவில்லை என்றால் ஒன்னு ஆடி மாசம் ஒண்ணு யாரும் கும்பிட மாட்டார்கள் பங்குனி மாத தேர் ஓடாது பங்குனி மாத தேர் ஓடாது உன் கீர்த்தி ஓங்காது உன் கீர்த்தி அழிந்து விடும் புகை அழித்து விடும் அதனால நீ கற்பகாவல்லி வீட்டுக்கார நீ கனவை எழுப்பி கொடுத்தால் கண்டிப்பா உனக்கு எல்லாமும் நடக்கும் இதோ போயிடுது சமயபுரி தங்கத்தை அடியே சமயபுரி தங்கத்தை மரியாதை வணக்கம் சுகமாக வளர்க்கிறது இப்ப எங்க வந்து போகிறான் பூலோகத்தில் சாந்தசிவனுடைய கணக்கு முடிந்தது சாந்தசிவன் கணக்கு முடிந்து விட்டது அவன் உயிரை கவர்த்து கொண்டு செல்கின்றேன் கவர்ந்து செல்கிறாயா அந்த உயிரை விட வேண்டும் கணக்கு முடிந்தது தர்மத்தின்படி அவன் உயிரை கவர்த்தேன் உனக்கு முதல் மூர்த்தி கட்டளை இருக்காங்க ஆனா முதல் மூர்த்தியின் முதல் பிள்ளை நானு இரண்டாவது பிள்ளை நானு யாரு அந்த முக்கனின் படைத்த பரமசிவனுடைய பிள்ளை பரம கடவுளுக்கே பிள்ளை நானு அதனால என் நாட்டை கேட்க வேண்டும் கண்டிப்பாக முருகா உயிரை கொடுக்க முடியாது உயிரை விட முடியாது உயிரை விட முடியாது என்ன இது இந்த மாதிரி ஆள பூலோகத்துல பார்க்கவே இல்லையே யாரையா நீங்க நான் தான் சவன்னாபுரி ஆண்டவருக்கு யமன் யமதர்மனா ஆமா இந்த மாநில மக்கள் உயிரை கவரக்கூடியவரா ஆமா நான் தான் நீங்களா நான் தான் ஐயா அவன் மலரடி கலந்து கோடி வந்தனமே ஐயா அவன் மலரடி கலந்து கோடி வந்தனமே அனந்த கோடி வந்தனமே வணக்கம் கற்பகவல்லி என் பாதத்தை படித்த பின்னால் நீ பூவோடும் பொட்டோடும் கட்டின மாங்கல்யத்தோடும் சுகமாக வாழ கடவுது இப்படி வாங்க நீங்க கொடுத்தவரை எனக்கு உண்மையா படிக்குமா சத்தியமா உண்மை சத்தியம் பண்ணுங்க சத்தியமா ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியா நீ கும்பிடுற ஈஸ்வரன் நீ கும்பிடுற ஈஸ்வரன் மேல சத்தியமா நீ கும்பிடுற நான் கும்பிடுற ஈஸ்வரன் மேல சத்தியமா பூவோடும் பொட்டோடும் கட்டின மாங்கல்யத்தோடும் சுகமாக சுமங்கலியா வாழ கடவுள் சத்தியம் ஆனா உயிரை கவர்ற ஏமன் தானே ஆமா அப்படி திரும்பி பாருங்க இது எரிச்சு போன கறி கட்டு கிடக்குது ஆமா ஆமா ஐயா என் மன்னர் உயிர் பிடித்து விட்டு மாதுக்கு வரம் கொடுத்து விட்டு என் மன்னர் உயிரை பிடிச்சுட்டேன் என் கணவர் உயிரை பிடிச்சுட்டீங்க ஆமா வரம் கொடுத்துட்டீங்க உயிரை விடுங்க ஏமா அவன் கணக்கு முடிஞ்சு போயிருக்க பிடிச்சிட்டேன் பிடிச்சு பேசி போன சொல்லுங்க ஐயா உன்னுடைய கணவருடைய ஆயுள் முடிஞ்சு போச்சு கணக்கு முடிஞ்சு போச்சு அதனால பிடிச்சிட்டேன் அதனால வர முடியாது வரம் கொடுத்தியா இல்லையா நீ பூவோடும் போட்டோடும் தான் அதனால வர கொடுத்தேன் ஓ இவர்கிட்ட தாலி அறுத்த மாதிரி வந்துருக்கணும் அர்த்தம் அப்படி வந்துட்டா நீ தாலி அறுத்துட்டு வர கொடுத்த நீ பூவோடும் போட்டோடும் உங்க வீட்டுக்கார உயிரை சத்தியம் பண்ணி ஆயிட்டியா சத்தியமானது உண்மை உயிரை விடு உயிரை விட முடியாது அவன் கணக்கு முடிஞ்சு போச்சு நான் முடிச்சிட்டேன் உயிரை விட முடியாது உயிரை விட முடியாதுன்னா இந்த இடத்த விட்டு நீ போக முடியாது போக முடியாது சக்தி மலை நோடி போடுவாங்க அந்த ஊர்ல ஞாபகம் வச்சுக்கா அதனால போய் பார்ப்போம் ஓ சரவண பவாய் நமோ உயிரை விடு அப்புறம் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன் பின்னாடி போய் ஏன் வந்தேன் பின்னாடி ஏன் வந்தேன் சரி போயா ஓம் சரவண பவாய் நமோ கார்த்திகேயா
யமனே, ஓ முருகப்பெருமானுடைய ஆராதனை மந்திரம் மந்திரம் எனக்கு நாரதர் சொல்லி கொடுத்தார். சரி அவர் சொன்னார், மும்மூர்த்தி தேவரையும் பார்க்கலாம், அந்த மும்மூர்த்திகளை பிடித்து கட்டலாம். என்ன யம தர்மனையே பிடிச்சு கட்டலாம் அப்படி சொல்லிட்டார். சரி உயர வென்றியா என்கிட்ட கட்டி போட்டு தர போறியா? இங்க பாரு உயிரில விட முடியாதுமா முடியாதா? முடியாது போயா பாரு பண்ணு ஓ சரவண பவாய் நமோ காட்டியே அந்த கண்ட நீட மந்திரத்தால் கண்டன உனக்கு கண்டன கிருஷ்ணராஜ் கிருஷ்ணராஜ் கிருஷ்ணதாஸ் கிருஷ்ணதாஸ் இப்ப இந்த யமனுக்கு நீதான் யமன். என் வீட்டுக்காரர் உயிர் விட்டு தினியோ இந்த யமனை விடக்கூடாது. என்ன பயப்படாத, பயப்படாத குட்டி கிருஷ்ணதாஸ், நான் இருக்கிறேன், நீ பயப்படாத பயப்படாத. ஏய் கிருஷ்ணதாஸ் டேய் கிருஷ்ணராஜ் குர்ரா கொஞ்சம் சொல்லு டேய் குஞ்சு கூட சாப்பிடுடா குர்ரா கொஞ்சம் அந்த வேண்டு நான் என்ன வேண்டு கர்ம கடவுளை வேண்டு. ஓம் நம சிவாய ஐயா இவரை பார்த்தால் பரம கடவுள் மாதிரி தெரியுது. இல்ல நான் பெருமை மாட்டேங்கிறேன். ஐயா நான் தான் பரம கடவுள். பரம கடவுள் ஆமா நீங்களா? நான் தான் சிதம்பரத்தில் வாழக்கூடிய தில்லை, சிதம்பரத்தில் வாழக்கூடிய சிதம்பரத்தில் நானேதான். திருவண்ணாமலையில் வாழக்கூடிய அண்ணாமலையார் அவரு நானேதான். ஈசனா? ஆமா. பரமேசனா? ஆமா. ஐயா எனது ஆண்டவா என்ன நாட்டியம் பண்ணீங்க? நான் தில்லை கழக மேடையில நாட்டியம் புரிந்தேன். அது ஞாபகம் வந்து விட்டது. இந்த நாட்டியத்தை பார்த்தா பத்மினி சேர்த்து அவன் இருபது நாட்டியமே போட்டு சரி சாமி, உங்கள் திருவடிக்கு அநேக கோடி வணக்கம். நீ பொட்டோடு பூவோடு கண்டு தாயோடு நல்லா இருப்பா. நீங்க யாருங்க ஐயா? நான் தான் என் பெருமான் பகவான். வணக்கம் ஐயா. நான் தான் பெருமாதேவன். சொத்த பல்ல வாங்க ஐயா. காக்கறத நீங்க பூடுடா சாமி. ஏய் காளை மாடு நீ குடிய முக்குறாங்க இது. ஐயா நீங்க எப்படி தேவனா? உங்கள் மும்மூர்த்தி தேவர்களுக்கு இந்த பெண் அவள் அநேக கோடி வணக்கம் ஐயா. வணக்கம். அந்த சேவை கட்டாய் எல்லாம் பூவோடும் பட்டோடும் கட்டின மாநிலத்தோடு நீண்ட ஆயுள் கையில வழியோடும் வெற்றியோடும் சுகமாக வாழ வேண்டும். நீங்களா அருமையா கூத்து பாக்குறீங்கம்மா. பூவோடு பொட்டோடு வாழணும் வரம் கொடுத்துட்டாங்க. ஐயா நீங்க கொடுத்த வர சத்தியமா படிக்குமா? இது சத்தியமா பலிக்கும். சத்தியமா சத்தியமா பலிக்கும். சத்தியமா இது உண்மை பலிக்குமா? என்ன சந்தேகமா கேக்குறீங்க? என்ன நாங்க தேவர்கள். அவன் திரும்பி பாருங்க ஐயா. என்ன மாதிரி ஊரியா முட்டு பேருங்க? இல்ல உங்களோட செங்கல் சூளை வச்சு கட்டையில மீன் போட கட்டாட்டேங்குது. நான் போட்டேன். ஆமா. யார் பாதே? என் மன்னவர் மாண்டு விட்டார். ஓஹோ. ஏன் ஆம்பளை செத்த காரணம் பண கஷ்டமா? பொம்பளை கஷ்டமா? பொம்பளை கடுமையால செத்தானா? என்ன காரணம்? ஆனா உண்மையிலே கடவுளுக்கு பூரா திமிரு பிடிச்சவங்க பண கஷ்டமா? ஐயா நான் என்ன சொல்றேன், என்ன காரணம் செத்தா? எதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க பணப்பட்ட தண்ணி வச்சுறேன் ஐயா. ஏதோ ஒரு கஷ்டம் செஞ்சுட்டாங்க. இப்ப நீங்க கொடுத்தீங்க இல்லையா? ஆமா. சரி இப்ப யாரு தேடி வந்தீங்க? நான் யமதர்மன் தேடி ஆபத்தை மாட்டிட்டான். அப்படியே ஏமாத்தறேன். உட்ற ஐயா இது பாருங்க ஏமாத்தறேன். பரம கடவுளே யமதர்மா மூர்த்தி அவர்களே எங்கடா போய் என்ன குர்சியில மாட்டிட்டியா? பொம்பளை போலீஸா என்ன சொல்றேன்? பொம்பளை போலீஸ் ஐயா. எல்லோரும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்க. என் கணவர் உயிரை விடுவதற்கு வழி சொல்லுங்க ஐயா. உயிரை விட முடியாதேமா. உயிரோட ஏய்
சத்தியம் பண்ணி ஐயா. ஆமா, சத்தியம் பண்ணா. சத்தியம் பண்ணி ஐயா. சத்தியம் பண்ணா. சத்தியம் பண்ணி ஐயா. சத்தியம் பண்ணா. தாலி பிச்சை கொடுத்தா ஐயா. ஆமா. உயிரை கொடுங்க. உயிரை விடுனா கவர்மெண்ட் டாக்டர் தானே உயிரை விடுத்துக்க. அவன் கணக்கு முடி வச்சு சேர்த்துட்டான். அவன் கணக்கு நேர முடி வச்சு சேர்த்துட்டான். நான் என்ன சொல்றேன்? வரம் கொடுத்தியா ஐயா? வரம் கொடுத்தேன். உயிரை கொடு. இல்லைன்னா வாஷ்டமா. ஆமா, நெறி பிடிச்ச நாய் நானு. விட முடியாதேம்மா. விட முடியாது. போங்க. போக முடியுமா? போயா. ஓ சரவண பவாய் நமோ கார்த்திகேயா. ஐயா. ஐயா, எதுக்கு வந்த? உன் மயிரை புடிட்டு போறாரு. போறேன் பாரு. ஓ சரவண பவாய் நமோ கார்த்திகேயா. மும்மூர்த்தி தேவர்களே. வா. அதே அவங்க எனக்கு சொல்றதுக்கு வரல, சொல்லாத இருக்க முடியல. அதான் சொல்லு. இப்ப நீங்க பரமக்கடவுள். ஆமா. உனக்கு எத்தனை எழுத்து? எனக்கு 5 நமச்சிவாயம் என்று 5 எழுத்து. முருகப்பெருமான் அவருக்கு எத்தனை எழுத்து? 6 எழுத்து. 6 எழுத்து. உன்னை விட ஒரு எழுத்து மிச்சம். ஆமா இல்லையா? ஆமா. அந்த 6 எழுத்து மந்திரத்தால் 5 எழுத்து கட்டுவேன். பரமக்கடவுள் ஒரு வழி அறியா. கணவர் உயிரை சுற்றியோ இல்லப்பா. உன் கணவனோட ஒண்ணுமா என் புள்ளிட்டு போனதா அது வை பிறக்கும். யாரு சார்? நான் போட்டு என் கொடிக்க சாதாரணமா போக கூடாது அவர்கிட்ட. நீ என்ன செய்வ? உனக்கு தப்படிக்கிறா? தப்படிக்கிற அதனால நீ தப்படிக்கணும். கண்டிப்பா தப்படிப்பேன். நீ சங்கீதேய கல்வி, அவர் தப்படிக்கணும். தப்படிக்கணும். அவர் காவடி சுமக்கணும். என் மகனே எல்லாம் ஆம்பளை போலீஸ் மாட்டுவாங்க. நான் ஒரு பொம்பளை போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். நீ என்ன தவறு செய்தாய்? 10 மூட்டை வெள்ளம் போட்டு கரைச்சேன். ஊற வச்சேன். குடிப்பது கஞ்சாதானே? ஊற வைக்கிற அது கண்டுபிடியால அதான் இதுல பூங்க. அப்ப நீ சுத்தமாவா? சரி, என்ன காரணம்? ஐயா கற்பவள்ளி எங்க மூத்தி தேவர்களாம் கட்டி போட்டாங்க. ஆமா. சரி, வருகிறேன். யாரும் பிரபுஜாவா? முருகா. அம்மா கற்பகம். வணக்கம் முருகா. கற்பகம் பண்டிதா. கற்பகம். உன்னுடைய கடாட்சத்தினால் நீ மும்மூர்த்தி தேவர்களையும் பிடித்து கட்டிவிட்டு மும்மூர்த்தி தேவர்களையும் நேரடியா பார்த்து விட்டார். நாரத பெருந்தகையார் அவர்தான் உன்னுடைய மந்திரத்திற்கு சொல்லிக் கொடுத்தார். அதனால ஐயா, என் கணவர் உயிரை விடுவதற்கு இந்த மும்மூர்த்தி தேவர்கள் கண்டிப்பா. பிரபுஜாவா, அந்த சாந்த சீலனுக்கு எத்தனை வயது? சாந்த சீலனுக்கு வயது 20. அந்த கற்பவள்ளி பெண்ணுக்கு எத்தனை வயது? கற்பவள்ளிக்கு வயது 100. மூளை என்ன சனி மொழி அடிக்கிறாங்க. ஒரு பொம்பளைக்கு போய் 100 வயசு எழுதாமா? உனக்கேட்ட போடுறாம ஆம்பளை கேடுக்கு தெரியாது. 5 வயசு அவன் கணக்கு இப்ப முடிஞ்சுச்சா இல்லையா? சாந்த சீலனுக்கு வயது 20 முடிந்து விட்டது. கற்பவள்ளிக்கு வயது 20 முடிந்து விட்டது. இப்ப என்ன இருக்கு? அந்த கற்பவள்ளி பெண்ணுக்கு 80 வயசு இருக்கு. 80 வயசு இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், எப்படி செய்யலாமா? இப்படி செய்யலாமா? கற்பவள்ளிக்கு 40 வயது, அந்த சாதனைக்கு 40 வயது தாராத்து கொடுத்தா அவங்க உயிரை எடுக்கலாம். அதுக்கு அந்த அம்மாவை சம்மதப்படுமா? நான் பாத்துக்கிறேன். ஏமா, உங்க வீட்டுக்கார உயிர் வாங்கதான் இருக்குது. நான் பிடிக்கலையே. ஐயோ சொல்லுங்க. ஏமா, உங்க கணவருக்கு 20 வயது முடிந்து விட்டது. சரி. உனக்கு 100 வயது, உனக்கு 20 வயது முடிந்து விட்டது. சரி. உனக்கு இருப்பது இப்ப 80 வயசு. சரி. அந்த 40 வயசு உங்க வீட்டுக்கார தாராத்து கொடுத்தா உங்க கணவர் மீண்டு வருவார். எனக்கு இருப்பது 80 வயசு. ஆமா.
80 வயசுல ஒரு மனிதனுக்கு வயசு என்பது இருந்தால் யம பிடிக்க மாட்டான். வயசு முடிஞ்சுட்டாதான் குடிப்பான். அதனால எனக்கு இருப்பது 80 வயசு. அதுல எனக்கு என் கணவருக்கு பாதி 40 வயசு கொடுக்கணும். அப்படி நான் எள்ளு தண்ணீர் விட்டு தாரவாத்து கொடுத்துட்டா பிரம்மதேவ மண்டல எழுதிடுவாரு. அப்ப அவருக்கு மீண்டும் அவருக்கு 20 வயசு போய் சேர்ந்து போகுது. 40 வயசு சேர்ந்து போகுது. அப்போ என் கணவர் உயிரை யமதர்மம் விட்டுடுவான். கதை புரிஞ்சு போச்சாமா? கதை உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? அப்போ எனக்கு இருக்கிற 80 வயசுல எள்ளு தண்ணீர் விட்டு என் கணவனுக்காக 40 வயசு கொடுத்து சொல்றீங்க. அதானே? ஒரே ஒரு நிபந்தனை. என்ன? என் கணவனுக்கு அதனால அவருக்கு 45 எழுது, எனக்கு 35 எழுது. இந்த மும்மூர்த்தி தேவர்களும் கொத்தோடு பூவோடு சக்தி கொடுத்துட்டாங்க. அதனால அவருக்கு 45 எழுதுனா எனக்கு 35 இருந்தா என் கணவனுக்கு முன்னாடி இந்த தாலிய கழுத்துல இருக்க யாம்படியானுக்கு முன்ன நான் செத்துடணும். பூவோடு பொட்டோடு யாம்படியானுக்கு முன்ன இறந்துடணும். அதுக்காக எனக்கு 35. நான் செத்துட்ட பிற்பாடு மீண்டும் இந்த பூலோகத்துல 5 வருஷம் அவர் வாழ்ந்துட்டு அப்புறம் வரட்டும். புரியுதுங்களா? அதனால அவருக்கு 45 எனக்கு 35 கேட்டேன். பண்ண முடியாது. நான் சொல்றது கேளு. உனக்கு 40 வயசு, அந்த சாந்தசிக்கு 40 வயசு. ஒரே நேரம், ஒரே நொடி, ஒரே கிழமை, ஒரே தேதியில 2 பேருமே உடன் கட்டி. சின்ன பையனா பரவாயில்ல, அருமையா சொல்லிட்டீங்க. ஒரே நாள், ஒரே நிமிஷம், ஒரே நேரம், ஒரே தேதி, ஒரே கிழமை உடன் கட்டை ஏற வேண்டும். சாமி, நீ கடவுளே, பரம கடவுளே, நீ வாயை திறந்துட்டு பிற்பாடு 10 பேர் எடுத்து கூட சொல்லு. எள்ளம் தண்ணீர் விட்டு எனக்கு இருக்கிற 80 வயசுல 40 வயசு என் கணவருக்கு இதை தாரவாத்து கொடுத்துருக்கேன். ஆம்பளைக்கு மண்டில இது, பொம்பளைக்கு கொண்டில எதிரா முண்டா. இதோ 40 வயது சாந்த செல்வனுக்கு எழுதி விட்டார். எழுப்படி நம்ம தெரியுமா? கூடுப்போம் உயிரை விட்டேன். ஐயா முருகா, முருகா முருகனுடைய போட்டாவை எடுத்து உடைக்க சொன்னாரா இல்லையாமா? 2 பொண்டாட்டி வச்சுக்கிறான், எனக்கு ஒரு பொண்டாட்டி கொடுப்பான்னு கேட்டாரு. இல்ல இப்ப கேக்குறேன் வேணா இல்ல வேற கேளு. இத கையில இருக்குது, நான் பட்டதே போதும். முருகா, எனக்கு 2 வர வேண்டாம். என்ன வர? என் பேரை சொல்வதற்கு ஒரு பிள்ளையா, என் மனைவி பேர் சொல்வதற்கு ஒரு பிள்ளையா, 2 பிள்ளை வேணும். அப்படியே கொடுக்கல. பொண்டாட்டி பேரை சொல்ல ஒரு பெண் குழந்தை, என் பேரை சொல்வதற்கு ஒரு ஆண் குழந்தை. அந்த வர வேண்டாம். அப்படியே வரத்தை நீ கொடு, புள்ள நான் கொடு. கணவனுக்காக பாதி வயசை கொடுத்ததால் கணவன் துயரை காத்த கற்பகவல்லி, சண்டன் சண்முக பெருமான் சண்டை. சண்டன் சொன்ன யம, சண்முக பெருமான் முருகன். யமனுக்கு முருகனுக்கு சண்டை. கணவன் உயிரை காத்ததால் வயசை பிரிச்சு கொடுத்து கணவன் உயிரை காப்பாத்தினதால கணவன் உயிரை காத்த கற்பகவல்லி நாடகத்தோடு முற்றிட்டு இன்னைக்கு நாடகம் ஒரு பொறுப்பா கீழே கொண்டு போகிறோம். நாடகத்தை கண்டு கழித்தவங்க அனைவருக்கும் அம்மனுடைய அருளை பெற்று இன்புற்று வாழும்படி உங்களை அம்மனை பிரார்த்தித்து நாங்கள் விடைபெறுகிறோம். நாடகம் போய் கைத்தட்டு 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 மங்களம்